ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம கதையினுடைய ஹீரோயின் லில்லியை தான் காட்டுறாங்க. அவள் ஒரு இன்டர்வியூக்காக ரொம்ப அவசரமாக வீட்டிலிருந்து வெளியே வரா. ஆனால் அங்கே ஒரு ரோட்டில் ஒரு டாக்ஸி கூட இல்லை, பஸ்ஸு கூட இல்லை. அப்போ தான் அங்கே ஒரு பைக் நிற்கிறத பார்க்குறா. உடனே பைக் கிட்ட போயிட்டு பேர் டீட்டெயில் எதுவுமே கேட்காம பைக்கில் ஏறி ப்ளீஸ் என்னை ஷாங் கம்பெனியில் ட்ராப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ தான் நம்ம கதையினுடைய ஹீரோ மிஸ்டர் லியோ. முதல் ஸ்டார்டிங்கில் முடியாதுன்னு தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி சொல்கிறா, எக்ஸ்ட்ரா 50 ரூபா கூட தரேன், பட் என்னை ப்ளீஸ் ட்ராப் பண்ணுங்கள், இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப முக்கியம்னு. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், நானும் அங்கே தான் போகிறேன். அதனால அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனதுமே ஹீரோனி ஐடி கார்டு எடுக்கிறா. அதுக்கப்புறம் அவள் ஹீரோ கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்டர்வியூக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆமாம் அப்படி தான் நினச்சிக்கொன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி சொல்கிறா, அது ரொம்ப நல்லது தான், நம்ம 2 பேரும் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டோன்னா நான் உங்களுக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து உள்ளே ஓடி போகிறா. அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய போட்டி நம்ம எப்படி பாஸ் ஆக போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஸோ அந்த கம்பெனி டிசைனராக வேலை செஞ்சு அவளுக்கு ஃப்யூச்சர்லேயும் கேரியர் ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பா. ஸோ அந்த நேரத்தில் தான் கம்பெனியோட பாஸு இன்டர்வியூ எடுக்க வராருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூ எடுக்கிறது வேறு யாரும் இல்லை, அதுதான் நம்ம ஹீரோ. அதை பார்த்து இன்டர்வியூக்கு வந்த எல்லாருமே மீட்டிங் ரூமில் லைனாக நிற்கிறாங்க. ஹீரோ ஒவ்வொருத்தராக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஹீரோனி ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஏன்னா ஹீரோ தான் இந்த கம்பெனியோடைய பாஸ்ன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது. ஒரு சாதாரண பைக் ஓட்டம் தான் நினச்சிக்கிட்டு லிஃப்ட் கேட்டு அவங்ககிட்ட எல்லாமே பேசிக்கிட்டு வந்திருப்பா. ஸோ அந்த சமயத்தில் தான் அசிஸ்டண்ட் எல்லாருமே ஒரே நேரத்தில் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. முதல் கொஷின் என்னன்னா, யாராவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தா அவங்க இந்த வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுமே சில கேர்ள்ஸுங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோனிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறா. டிசைனர் டிபார்ட்மெண்ட் வேலை பண்ணுறதுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் என்ன சம்மந்தம் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. இந்த கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போலவே சொல்லிட்டு நினைக்கிறா. அடுத்த கொஷின் கேட்குறாங்க, யாருக்காவது டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க கூட இங்கேருந்து வெளியே போகலாம், அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே பிறந்தவங்க கூட இங்கேருந்து வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கொஷின் கேட்குறதா ஃபுல்லாகவே பர்சனல் கொஷினாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் பாவம் ஹீரோனி மட்டும்தான் உள்ளே நிற்பா. அப்போ ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோனி கிட்ட கேட்பான், உனக்கு தெரிஞ்சுதா என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக சொல்கிறான், ஆமாம் அசிஸ்டன்ட் டிசைனர் மேனேஜர் போஸ்ட் தானே சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அது நவம்பர் 27 தான் அந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட்லாம் சொல்கிறாங்க, இது எங்கள் பாஸுக்கு ஒய்ஃபாக வர போகிறவங்களுக்காக நாங்கள் எடுக்கிற இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே ஹீரோனி ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா பெரிய பணக்காரவங்கெல்லாம் ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்டர்வியூ கூட எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அவள் உடனே சொல்கிறா, சாரி நான் தப்பாக வந்துட்டேன், 27 நான் அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. போகலாம் சொல்லிட்டு பார்க்குறப்போ நம்ம ஹீரோ அவளை நிறுத்துறான். ஸ்ட்ரைட்டாக அவகிட்டே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அதை கேட்ட ஹீரோனி அதிர்ச்சியோடு அப்படியே அங்கேயே உக்காந்துடுறா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் எல்லாம் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அக்ரிமெண்ட்லேயே எழுதி வச்சிருக்காங்க. ரூல்ஸ் நம்பர் 1, இந்த கல்யாணம் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ், 1 வருஷத்துக்கு மட்டும்தான் நடக்கும். அதாவது ஃபேமிலி ஈவெண்ட்டில் வெளியே எங்கேயாச்சும் போனால் 2 பேரும் ரியல் கப்பிள் மாதிரி தான் நடந்துக்கணும். பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ப்ரைவேட்டாக பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. அதோடு சேர்த்து இன்னொரு ரூல்ஸும் இருக்குது. இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என் ஒய்ஃப் எந்த ஒரு ஆள் கூடவும் க்ளோஸாக இருக்கக்கூடாது. ரூல்ஸ் நம்பர் 3, 2 பேரும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் கூட இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஒய்ஃப் ஹஸ்பண்டோட பாடியை கூட நினச்சி பார்க்கக்கூடாது. ஸோ எந்த ஒன்று தப்பான எண்ணத்தில் அவள் கிட்ட வரக்கூடாது. இதெல்லாம் கேட்ட ஹீரோனி மனசுக்குள்ளே நினைக்கிறா, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் சரி இப்படியெல்லாம் கூட நினைக்கவே கூடாதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுடைய சேலரி தான் பார்க்க ஆரம்பிக்கிறா. அது பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குது, அதை கவுண்ட் பண்ணி கணக்கு போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, 1 வருஷம் கழிச்சு நம்ம டிவோர்ஸ் ஆகிடுவோம், அதுக்கப்புறம் அவளுக்கு தினைக்கும் செலவுக்கான பணம் அவளுக்கு ஒரு பங்களாவும் கொடுப்பாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் 15 மில்லியன் அமௌண்ட்டும் காம்பன்சேஷனாக கொடுப்பாங்களாம். இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோனி அப்படி ஷாக் ஆயிடுறா. அவள் மனசுக்குள்ள ஒரே நினைப்பத்தான். ஹீரோனி மனசுக்குள்ள இதெல்லாம் கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஏன்னா 1 வருஷத்தில் அவள் சம்பாதிக்க போகிற பணம் 10 வருஷம் கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் அவள் உடனே சைன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி அவளை கிள்ளி பார்த்துக்கிறா, இதெல்லாம் நிஜமா இல்லை கனவான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறா. ஸோ அந்த நேரத்தில் தான் ஹீரோ சொல்கிறா, நீ வீட்டுக்கு போயிட்டு பேக்கிங் பண்ணிக்கோ, அசிஸ்டண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஹீரோனி கேட்குறா, அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறோமான்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான்,
ரூல்ஸ் நம்பர் 1 மறந்துடாத. கப்புள்ஸ் மாதிரி நடிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேறு இருக்க மாட்டாங்கன்னு. அதை கேட்ட ஹீரோனி கொஞ்சம் நர்வஸாக சொல்கிறா. ஓகே எனக்கு புரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு சந்தேகம் கூட வராத மாதிரி பர்ஃபெக்டாக நடிப்பேன். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கூட பண்ண மாட்டேன் மிஸ்டர் லியோன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், முதல்ல என்னை லியோன்னு பேர் சொல்லி கூப்பிடாத, மிஸ்டர் லியோன்னு கூப்பிட்றத நிறுத்திட்டு எந்த ஒய்ஃபு தான் ஹஸ்பண்ட் பேர் அப்படி கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான் நெருக்கமாக வந்து. அப்போ ஹீரோனி கொஞ்சம் தயக்கத்தோடு கேட்குறா, அப்போ நான் உங்களை என்னென்னு கூப்பிடலாம் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுமே 2 பேர் மனசுக்குள்ளே அப்படி பட்டர்ஃப்ளை ஃபீலிங் வருது. அதுக்குள்ளே ஹீரோனி காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ அந்த ஹஸ்பண்டும் சொன்ன வார்த்தை நினச்சிக்கிட்டே உள்ளுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிக்கிறான். அப்போது ஹீரோனி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு. இதெல்லாம் அவள் இது வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்த்துருப்பா. ரியல் லைஃப்பில் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் ஹீரோனிக்கு வீட்டில் இருந்து கால் வரும். அவங்க டேடி கோவத்தில் கேட்குறாரு, நான் உன்னை சென் கூட பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்புனேன், நீ அதை விட்டுட்டு எங்கே போயிட்ட? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ சென்னோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதை கேட்ட ஹீரோனி வந்து அவளுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டுறா. நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்கிறா. இதை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தோணுது, இவ வந்து ஜோக் பண்ணுறாளா இல்லை சீரியஸாக சொல்கிறாளான்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோனி மனசுக்குள்ளே நினைக்கிறா, இந்த மேரேஜில் இருந்து தப்பிக்க நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க போலன்னு. அவள் வீட்டில் இருந்த ஸ்டாஃபுக்கு எல்லாமே தேங்க்ஸ் சொல்கிறா. அவங்க அவளோட லக்கேஜை பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அவள் கிளம்ப போகிற நேரத்தில் தான் அவளுடைய ஸ்டெப் சிஸ்டர், அவள் பேர் வந்து டேஷ், நடுவில் நிற்கிறா. அவள் சொல்கிறா, நீ இப்படி போயிட முடியாது, உன் கல்யாணம் ஜானோடு தான் நடக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து கொஞ்சம் அமைதியாக சொல்கிறா, இங்கே பாரு, நான் இப்போ அமைதியாக சொல்கிறேன், இங்கே சைடில் விலைக்கு போயிட்டு, இல்லைனா நான் அடிச்சுன்னா நீ இங்கேருந்து அழுத்திக்கிட்டே போக வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு. அது கேட்டதுமே தங்கச்சிக்காரி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அவங்க அப்பா கோபமாக சொல்கிறாரு, நீ எப்படி உன் சிஸ்டர் கிட்ட இப்படி பேசுகிற, இது நம்ம ஃபேமிலியுடைய டிசிஷன், நீ அந்த வீட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி போகணும்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி சொல்கிறா, முதல்ல இவ என்னுடைய தங்கச்சியே இல்லை, ஸ்டெப் சிஸ்டர், அவளுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்படி உங்களுக்கு அந்த குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கணும்னு அக்கறையாக இருந்தால் உங்கள் செல்ல பொண்ணையே நீங்கள் அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. இது கேட்டதுமே அவங்க ஆன்ட்டி சொல்கிறா, அவங்க பொண்ணு ரொம்ப அதிகமாக பேசுகிறார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணு இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டான், நீ அவன் மேலே பழிப்படாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சிஸ்டர் கறி சொல்கிறா, இது சாத்தியம்னா நானே செஞ்சுருப்பேன்னு. அதுக்கு ஹீரோனி கோவத்தில் சொல்கிறாரு, நான் உங்களை லீகல் டேடின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கணும்மா, நான் இது முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டியது அப்படியே சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அப்போ அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வரா என்னன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் கம்பெனி ஆரம்பித்தாங்களாம், ஒன்றா தான் எல்லாமே பிளேட் பண்ணுவாங்க. ஆனால் பின்னாடி அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சான், அவங்க ஹஸ்பண்டு ஆரம்பத்திலிருந்தே சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனி அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போ ஹீரோனிக்கு இந்த விஷயம் வந்து லேட்டாக தான் தெரிய ஆரம்பிச்சுதான். அதனாலே அவங்கள எல்லாருமே ஹீரோயினை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பா. ஸோ அந்த நேரத்தில் தான் ஹீரோ அந்த வழியாக வரான், ஹீரோனியை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஹீரோனி அவனை பார்த்துமே கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், கம்பெனிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோனிக்கு தெரியும் அவங்க வீட்டிலேருந்து கம்பெனிக்கு 40 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, அப்படின்னா இது ஜஸ்ட் கோயின்சிடென்ட் இல்லை, ஏதோ வேறு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக அவன் கூட கிளம்பிடுறா. அவங்க ஹீரோ வீட்டுக்கு போனதுமே அங்கே எல்லாருமே ஹீரோனியை ரொம்ப அன்பாக வெல்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சோஃபாவில் போய் உக்காராங்க. அப்போ ஹீரோனி டவுட்டாக கேட்குறா. அப்போ ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான், நான் உன்னுடைய பழைய வீட்டுக்கு போயிருந்தேன், நீ அங்கே இல்லை, அதனால தான் நீ இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்தேன்னு. ஆனால் ஹீரோ வந்து சொல்கிறான், நீ வழி தெரியாமல் போயிட்டியோன்னு நினச்சேன், அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரித்து அங்கேருந்து உன்னுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, என்னடா நீ, நான் இந்த சிட்டிலே தான் எத்தனை வருஷமாக இருக்கேன் தெரியுமா, எனக்கு வழியே தெரியாதா, நான் 5 வருஷம் பாப்பா இல்லை, நான் எங்கே வேணாலும் போயிட்டு திரும்பி வர முடியும். அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போயிட்டு ஹீரோ மொத்தத்தையும் சுற்றி காட்ட ஆரம்பிக்கிறான். அங்கே போனதுமே ஹீரோனி நிறைய எக்ஸ்பென்சிவான பொருளுங்கள்லாம் பார்க்குறா. அதை பார்த்ததுமே அவளோட ஹார்ட் பீட்டெல்லாம் கூட ஃபாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதோடு மட்டும் இல்லாமல் ஹீரோனிக்கு மந்த்லி சேலரி கூட அப்போவே கிரெடிட் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு கணக்கு போட ஆரம்பிக்கிறாள். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, ஆல்மோஸ்ட் தலையாக சுற்றுற மாதிரி அவளுக்கு ஆகிடுது. அதுக்கப்புறம் அவள் உடனே அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா, இன்றைக்கி நான் உனக்கு ட்ரீட் கொடுக்கணும். அவளோட ஃப்ரெண்டு கேட்குறா, ஏன் என்ன ஸ்பெஷலு, நீயே ட்ரீட் கொடுக்குறியா
பண்ணிக்கிறியான்னு. அதுக்கு ஹீரோனி வந்து நீ எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம், நானே மொத்த செலவும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதுன்னு. பில்லை பற்றி கவலைப்படாத, சூப்பர் ட்ரீட் நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு. அதுக்கு ஹீரோனி நினைக்கிறா இந்த பணத்தில் நம்ம கிளப்புக்கு போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போயிட்டு கிளப்பில் தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு பேர் மினி. அவள் சொல்கிற எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு ஒரு நாள் ரொம்ப ரிச் ஆகணும், அப்போ அவளோட பணத்தில் நான் முழுக்க வருஷம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும். அதுக்காக ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா அதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத, நமக்கு எவ்வளோ வாழ்க்கை இருக்கோ அவ்வளோ வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலான்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஆனால் இன்னைக்கு உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு, இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இந்த உலகத்திலே உங்கள் அப்பா தான் பெரிய கஞ்சனே. அதுவுக்கு ஹீரோனி சொல்கிறா ஏன் உனக்கு இதெல்லாம் எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்கன்னு தோணுதா, அவர் பணத்துக்காக என்னையே வேறு யாரையாருக்கு கல்யாணம் பண்ண கூட ரெடியாக இருப்பார், உனக்கே தெரியும், அவரால் இந்த மாதிரிலாம் பணம் கொடுக்க முடியுமா, அவர் வேணும்னா என்னையே விற்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோனி சொல்கிறா நான் ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அவங்க ஃப்ரெண்டுக்காரி கேஷ்லாஸ் அது நல்ல விஷயந்தான், ஆனால் அடுத்த செகண்டே அவளுக்கு ஷாக் ஆகுது, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டியா. அதுக்கு ஹீரோனி கேட்குறா ஆமாம், ஆனால் நீ ஏன் இவ்வளோ ஷாக்காக ரியாக்ஷன் பண்ணுறேன்னு. அதுக்கு அவள் கேட்குறா நீ மின்னோட கூட கல்யாணம் பண்ணிட்டியான்னு. அந்த மின்னும் பேர் கேட்டதுமே ஹீரோனிக்கு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஸ்கூல் டேஸில் நம்ம ஹீரோனி மின் என்ற ஒரு பையன் கூட லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல். மின் என்ற பையன் தான் முதல்ல ஹீரோனி அப்ரோச் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். ஹீரோனி அவனுக்கு எஸ் தான் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருந்துக்கு. மின்னன்றவன் நிறைய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்கா, நம்ம படிப்பு முடிஞ்சதுமே ஒன்றா வேலைக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், லைஃப் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒரு கனவாக தான் மிச்சமாக இருக்குது, அது கூட இனிமேல் நடக்கவே போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு தான் காட்டுறாங்க. ஹீரோனி ஃப்ரெண்டு காரி சாரிடி நான் உனக்கு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகம் படுத்தணும்னு தோணுது. ஸ்கூலில் மட்டும் இல்லை காலேஜில் கூட எல்லாருமே நினச்சாங்க நீங்கள் தான் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு. அவங்கள பார்த்ததுமே ஜெல்ஸ் ஆகாதவங்களே இல்லை. எனக்கு தோணுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதோ கண்ணு பட்டிருக்குன்னு. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா விட்டுட்டு பழைய விஷயங்கள்லாம் நினச்சா இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது பழைய நினைவுகள்லாம் மறுபடியும் ஞாபகப்படுது, பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டு இப்போ மறுபடியும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில தான் ஹீரோ வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரான். அவன் மிஸ்டர் வெங்க கிட்ட கேட்குறான் லிங்கி எங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு மிஸ்டர் வெங் சொல்கிறாரு மேடம் அவரோட ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய வேலையில் ரொம்ப பிஸி ஆயிடுறான். ஆனால் நேரம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு, லேட் நைட் ஆகிடுச்சு. ஆனால் ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரல. அதனால ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகி அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி அவளோட லொக்கேஷன் கேட்குறான். அப்போ அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறான் மேடம் இப்போ அப்ரன் நைட் கிளப்பில் இருக்காங்க. அது கேட்ட உடனே ஹீரோ அங்கே கிளம்பிடுறான். ஹீரோனி இங்கே அவளோட ஃப்ரெண்டு கூட ஃபுல் பார்ட்டி மூடில் ட்ரிங்க்ஸு டான்ஸு சாங்கு ஃபுல் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் தான் ஹீரோ கிளப்புக்குள்ளே வரான். அப்போ அசிஸ்டண்ட்டு உள்ளே வந்து சொல்கிறான் சார் வந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது, சார் கோபமாக வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் ஹீரோனி ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா உன் ஹஸ்பண்ட் உன்னை பிக்கப் பண்ண வராரு போலன்னு. இல்லடி எங்களுக்குள்ள எந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனுமே இல்லை, அவன் என்னை பிக்கப் பண்ண வரமாட்டான். அப்போ தான் ஹீரோ அங்கே இருந்து ஹீரோனி பேரை சொல்லி கூப்பிடுறான். ஹீரோனி தடுமாறி விழ போகிறான். அந்த நேரத்தில் ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி அவனை பார்த்து மயக்கத்தில் வாவ் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கி. அதுக்கு ஹீரோ கொஞ்சம் சீரியஸாக கேட்குறான் நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு. ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே தெரியும் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளுன்னு. ஹீரோ அவனை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஹீரோ சொல்கிறான் நான் உன் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா ஆமாம் நீ என் ஹஸ்பண்ட் தான், ரொம்ப ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக வரா. அடுத்த நிமிஷமே அவனுக்கு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோனி முழுசாக சோர்வடைஞ்சு அப்படியே தூங்கிடுறா. ஹீரோ அவளுக்கு போர்வையை போட்டு விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஹீரோனி அவன் கையை பிடிச்சிக்கிட்டு போக விடாமல் நிறுத்துறா. அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. அவள் தூங்கிக்கிட்டே இருக்கும்போதே அழ ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த ஹீரோ வந்து அவன் பக்கத்துலேயே வந்து உக்காந்து மெதுவாக கன்சல்ட் பண்ணுறான். அவள் அமைதியாக தூங்குற வரைக்கும் அங்கேயே இருப்பான். அதுக்கப்புறம் காலையில் தான் ஆகுது. ஹீரோனி எழுந்து கன்ஃபியூஷனாக நிற்கிறா. நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நேற்று நைட்டு முழுக்க கிளப்பில் தானே இருந்தேன். அப்போ அவள் ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கா. மினி வந்து டெக்ஸ்டில் பண்ணியிருக்கா நீ சேஃபாக இருக்கியா, உயிரோடு இருக்கியா, எழுந்த உடனே ரீப்ளே பண்ணி இல்லைன்னா கால் பண்ணு, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நேற்று உன் ஹஸ்பண்ட் வந்தார், நம்ம
கூட இருந்த இதை படித்த உடனே ஹீரோனிக்கு ரொம்ப ஷாக் ஆகிறா. நேற்று ஹீரோவை கிஸ் பண்ண அந்த மூமெண்ட்டு அவளுக்கு ரொம்ப கில்ட்டு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க ரூல்ஸ்லேயே இது எதிராக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் ஹீரோ அங்கே வரான். அவன் கேட்குறான், நான் ஏதாவது பண்ணேனா உனக்கு ஏதாச்சும் பிடிக்காத மாதிரின்னு. அதுக்கு ஹீரோனி கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்கிறான், நேற்று நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, என்னை நம்புவியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ ஏன் யோசிச்சு பாரு, அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 2 பேரும் கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டேபிள் மேலே உக்காடுறாங்க. அங்கே ஹீரோனி சர்ப்ரைஸாக கேட்குறா, நம்ம 2 பேருக்கு இவ்வளோ ஐட்டம் எதுக்குன்னு. அதுக்கு மிஸ்டர் வெங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது எல்லாமே சார் ஸ்பெஷலாக உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண சொன்னது. உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, அதனால எல்லா ஆப்ஷனும் ரெடியாக பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலான்னு. இதை கேட்ட ஹீரோனி ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் பிளேட்டில் நேராக ஹெக்கை சேவ் பண்ணுறா. அதை பார்த்து மிஸ்டர் வெங்கு கொஞ்சம் ஷாக்காக அவளை தடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அந்த அமைதியாக எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோனி கேட்குறா, நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தீங்களான்னு. மிஸ்டர் வெங் சொல்கிறாரு, இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஹீரோ வந்து யாராவது அவங்க பிளேட்டில் ஃபுட்டு வைக்கிறது பிடிக்காது, யாராவது சர்வ் பண்ணுறது கூட அவருக்கு சுத்தமாக அப்செட் பண்ண மாட்டார். அவன் எப்போவுமே அவனே எடுத்துக்கிட்டு சாப்பிடணும், அவனுக்கு கொஞ்சம் ஹேபிட் கூட இருக்குது. ஆனால் இப்போ ஹீரோனி வந்ததுக்கப்புறம் அவனோட பிஹேவ்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் வர ஆரம்பிச்சிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஹீரோனிக்கிட்ட சொல்கிறான், இனிமேல் நீ வீட்டுக்கு லேட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வரக்கூடாது, அதையும் இப்போவே நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு. அதோடு சேர்ந்து நீ நைட்டு 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும், 9 மணிக்கு மேலே நீ வெளியவே இருக்கக்கூடாதுன்னு. அதை கேட்டு ஹீரோனி கொஞ்சம் வேகமாக சொல்கிறா, என்னடா இது, இப்போ தான் கிட்ஸுங்கெல்லாம் 9 மணிக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்க, நான் ஒரு வளர்ந்த பொண்ணு, நீ என்னை 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வான்னு சொல்கிறேன்னு. அதுக்கு ஹீரோ சீரியஸாக சொல்கிறான், இப்போ நீ ஷேன் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். லேட் நைட்டில் வெளியே இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரத்துக்கு நான் விட மாட்டேன். அதனால நம்ம ஃபேமிலியோடுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது. நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனி கொஞ்சம் எரிச்சலாக சரி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்புறம் ஹீரோ சொல்கிறான், நம்ம இப்போது பழைய வீட்டுக்கு போகிறோம் தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்கு. அவங்க வீட்டுக்கு போனதுமே ஹீரோனி அவங்க தாத்தா பாட்டியை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்போ ஹீரோனி வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிறா. மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எடுத்த உடனே உங்களை சந்திக்க வரணும்னு நினச்சோம், கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதை கேட்டு தாத்தா பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோனியை பார்த்து ரொம்ப பாராட்டுறாங்க. அப்புறம் தாத்தா வந்து $50 மில்லியன் கார்டை கொடுக்குறாரு. ஹீரோனி உடனே மறுக்கிறா, இல்லை என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டாருன்னு. அதுக்காக தாத்தா சொல்கிறாரு, இது எங்களுடைய கிஃப்ட்டு, நீ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதோடு சேர்ந்து ஒரு பேஸ்லெட்டையும் கொடுக்குறாங்க. இது எங்கள் குடும்பத்தோடைய பாரம்பரிய பேஸ்லெட், இது உனக்கு தான் செட் ஆகணும். அதுக்கு ஹீரோனி மறுபடியும் தயங்குறா, இது ரொம்ப விலை அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கட்டாயப்படுத்தி அதை அவங்ககிட்ட வாங்க வைக்கிறாங்க. பாட்டியம்மா சொல்கிறாங்க, அவன் ஏதாச்சும் துன்பம் படுத்தினா வந்து என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு. அதோடு சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ஹீரோனி மனசுக்குள்ளே சொல்கிறா, அதை நான் ஒருத்தி மட்டும் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபுல் பழியுமே ஹீரோ மல்த்திக்கு போட்டுறா. தாத்தா பாட்டி உடனே ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவள் சந்தோஷமாக இருந்தால் தான் நீயும் சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லிட்டு. அவள் சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் நேரத்தில் பாட்டியம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ஹீரோனி பதறி போயிட்டு, இல்லை பாட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கட்டாயப்படுத்தி சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்காக ரூம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோன்னு, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் ஸ்டே பண்ணணும். இதை கேட்ட ஹீரோனி ஃபுல்லாக ஷாக் ஆகிடுறா. அப்போ ஹீரோ கிட்ட வந்து மெதுவாக சொல்கிறான், அக்செப்ட் பண்ணுறத மாதிரி அதை எக்ஸ்ட்ரா எதையும் யோசிக்காதுன்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், தேங்க்ஸ், நாங்கள் மேலே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேரும் மேலே போகிறாங்க. கீழே தாத்தா பாட்டி ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், இங்கே 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ரியலாக என்னென்னா, அவங்க அந்த லவ்விங் கப்புள்ஸ் பெட்ரூம்குள்ளே போனதுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனி கோவமாக கேட்குறா, இங்கே என்ன நடக்குது, நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு உனக்கு தெரியும் இல்லை, அப்போ முன்னாடியே சொல்லலாம் இல்லைன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அதில் என்ன பிரச்சனை, இது பின்னாடி தெரிய போகுது, உனக்கு என்னை பார்த்து பயமா, நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீயே முன்னாடி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்க, ரூல்ஸை பிரேக்கப் பண்ணியிருக்க. அப்போ ஹீரோனி நல்லவ மாதிரி ஆக்ஷன் பண்ணுறேன், நான் எதுவுமே பண்ணலையேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ட்ராமா போடாத, எனக்கு தெரியும் எல்லாமே, நீ அந்த கிஸ்ஸை பற்றி கூட தெரியும், உனக்கு தெரியும்னு. அப்போ ஹீரோனி சொல்கிறா, எம்பரன்ஸாக கொஞ்சம் கேட்குறா, அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருந்து நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு, எனக்கு எவ்வளோ எம்பரன்ஸாக இருந்திருக்குன்னு தெரியுமான்னு. அவளுக்கு ஹீரோ சொல்கிறான், நடந்து போச்சு, ரூல்ஸ் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிடுச்சு,
அதுக்கு ஹீரோயினி கோவமாக சொல்கிறா, இல்லை நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க முடியாதுன்னு, நான் உடனே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு, நீ ரூல்ஸை எதிராக போகிறேன்னு. அதுக்காக ஹீரோ வந்து சொல்கிறான், முதல்ல ரூல்ஸை பிரேக்கப் பண்ணது நீ தான், அப்படின்னா நீ எனக்கு ஹீரோ ஏதாச்சும் கொடுக்கணும் தோணலையான்னு. அதுக்கு ஹீரோயினி சவால்தான் சொல்கிறா, சரி என்ன வேணும்னு சொல்லுன்னு. அதுக்கு ஹீரோ திடீர்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். சில செகண்டு கழித்து ஹீரோயினி அவனை தள்ளி விட்டுட்டு சொல்கிறான், இப்போ சரியா, நீ என்ன கிஸ் பண்ணின, நானும் உன்னை கிஸ் பண்ணிட்டேன், இப்போ அக்கௌண்ட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினி எழுந்து ஹீரோ ஃபோனில் பேசுகிறத கேட்குறா. ஹீரோ கோவமாக சொல்கிறான், அவர் இனிமேல் என்னுடைய அப்பா இல்லைன்னு அவரோட எல்லா உறவையும் முடிச்சிட்டேன், அதனால என்னை அவரோட சன்னுன்னு கூப்பிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை திரும்பி பார்க்குறான். ஹீரோயினி மனசுக்குள்ளே ரொம்ப கேள்வி, என்ன நடந்தது, ஏன் இவன் இப்படி சொல்கிறான்னு. ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா, ஏன்னா அது அவனுடைய பர்சனல் லைஃபு. ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். பாட்டி ஹீரோயினை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க மெதுவாக சொல்கிறாங்க, நீ இதை பார்த்து அவன் உன் மேலே கோவமாக இருக்கான்னு நினைக்காத, அவன் உன் மேலே கோவமாக இல்லை, வேறு ஏதோ விஷயத்துக்காக தான் அவன் அப்செட்டாக இருக்கான்னு. அதுக்கு ஹீரோயினி சொல்கிற, பரவாயில்லை பாட்டி, எனக்கு புரியுன்னு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய அப்பா அம்மா வந்து இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, அதுக்கு காரணம் நாங்கள் தான் சொல்லிட்டு ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவுடைய அப்பா அம்மா மேரேஜ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லாதப்போ அந்த மேரேஜ் நல்லாவே போகல. சில வருஷத்துக்கு அப்புறம் பெரிய சண்டையாக நடந்து அந்த சண்டையில் 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. டிவோர்ஸ் வரைக்கும் சரி. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஹீரோவுடைய அப்பா அம்மா வந்து யாருமே அவனை பார்க்க கூட விருப்பம் இல்லையா, அவன் முழுக்க முழுக்க தனியாக விட்டுட்டாங்க. அதனால ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பித்தான், என்னால் தானே பிரச்சனை, என்னால் தான் யாருக்குமே நான் பிடிக்காமல் போயிட்டேன், அதனால அவன் ஒரு நல்ல பையனாக நடந்துக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பித்தான். யார்கிட்டையும் ஓப்பனாக பேச மாட்டான், உள்ளுக்குள்ளே அவனே மூடி வச்சுட்டான்.